الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேர காலத்திலோ வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற புனிதமான மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம். எனவே தீனுல் இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட எல்லா விடயங்களையும் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி கதைக்க வேண்டும், எதை கதைத்தால் எதை பேசினால் எங்களுடைய மீதானுக்கு நன்மைகள் வரும், எதை பேசினால் எங்களுடைய மீதானிலே நாளைய மறுமை நாளிலே எங்களுடைய பட்டோலைக்கு வர இருக்கின்ற நன்மைகள் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும், எது ஆகுமான பேச்சு எது ஆகாத பேச்சு, எந்த பேச்சை பேசினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், எந்த பேச்சை எந்த கதையை நாம் கதைத்தால் அல்லாஹ் கோபப்படுவான். அன்பானவர்களை, இந்த விடயங்களை உங்களோடு குறுகிய நேரத்துக்குள் பார்த்துக் கொள்வதுதான் இந்த குதுபாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே மற்றவருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும்.
முன்மாதிரி என்பது அவருடைய நடத்தையில் மாத்திரமல்ல, அவருடைய செயல்களில், அவருடைய சொல்களில், எல்லா துறைகளிலும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் மற்றவருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஒழியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேசுவதற்கு முன்னால் பல முறை நாங்கள் சிந்திக்க வேண்டும். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் என்று சொல்வார்கள். பேசுவதற்கு முன்னால் பல முறை நாங்கள் ஒரு வார்த்தையை சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு பேசக்கூடிய, கதைக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவனுக்கு பேசக்கூடிய விடயமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கதைக்கின்ற விடயமாக இருக்கலாம், அல்லது ஒரு உஸ்தாத் தன்னுடைய மாணவர்களுக்கு அல்லது மாணவர்கள் தங்களுடைய உஸ்தாதை கதைக்கக்கூடிய கதையாக இருக்கலாம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு நிர்வாகி ஜமாத்தாருக்கும் அல்லது ஜமாத்தார் நிர்வாகிகளுக்கும் அந்த கௌரவமான பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் கதைக்கின்ற முறையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆட்சியாளர் தன்னுடைய குடிமக்களுக்கு அல்லது குடிமக்கள் தன்னுடைய ஆட்சியாளர்களுக்கு கதைக்கக்கூடிய முறையாக இருக்கலாம். எந்த விடயமாக இருந்தாலும் கதைப்பதற்கு முன்னால், வாயால் வார்த்தைகள் வெளியாவதற்கு முன்னால் பல முறை சிந்தித்துத்தான் நாங்கள் கதைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பேசுகின்ற போது மிக நிதானமாக, நேர்மையாக, அமைதியான முறையில் தான் கதைப்பார்கள். எந்த அளவென்றால் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதைக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை யாராவது பக்கத்திலே இருந்து எண்ணினால் இலகுவாக எண்ணி முடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அந்த அளவு நிதானமானதாக, அந்த அளவு அமைதியானதாக, அந்த அளவு சொற்கள் குறைந்து கருத்துக்கள் பெரிதான ஒரு உரையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை அமைந்திருக்கிறது என்ற செய்தியை ஹதீசுகளினூடாக நாங்கள் காணுகிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை சாதிக்கலாம். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமை நாளிலே எங்களுடைய பட்டோலையிலே எழுதப்பட்டிருக்கின்ற நன்மைகள் எங்களுடைய பட்டோலைக்கு வந்து சேரும். எனவே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலே தன்னுடைய நாவினூடாக நலவை செய்கின்றானா, கெடுதியை செய்கின்றானா, நாங்கள் கதைக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா அல்லது அல்லாஹ் கோபப்படுகிறானா என்று பலமுறை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஊரிலே குழப்பமா, காரணம் இந்த நாவுதான். நிர்வாகத்தை நல்ல முறையிலே செய்து கொள்ள முடியாதா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த இரண்டு நண்பர்கள் பிரிகின்றார்களா, காரணம் இந்த நாவுதான். சிரித்து சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பம் கலைகிறதா, சந்தோஷமாக இருந்த உறவுகள் கணவன் மனைவி அந்த திருமண பந்தம் கலைகிறதா, காரணம் இந்த நாவுதான். அன்பானவர்களே, நாவை பாதுகாத்தால் ஊரினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் ஊரை நல்ல முறையிலே வழி நடத்தலாம். நாவை பாதுகாத்தால் நாங்கள் செய்த நன்மைகளை நாளைய மறுமை நாளே எங்களுடைய மீதானுக்கு கொண்டு வரலாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாவால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மொழிவதற்கு முன்னால், அந்த வார்த்தையை வெளிப்படுத்த முன்னால் பல முறை சிந்தித்து கதைப்போம். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வகுல் இபாதி யகூலுல் லதி ஹிய அஹ்சன். நபியே நாயகமே, எங்களுடைய அடியாருக்கு சொல்லிக் கொடுங்கள், என்னுடைய அடியாருக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் கதைக்கின்ற போது, பேசுகின்ற போது மிக மிக அழகான வார்த்தையை கொண்டு கதைக்க சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறான். எங்களுக்கு இந்த என்னுடைய அடியார்களுக்கு கதைக்கின்ற முறையை சொல்லிக் கொடுக்கிறான். அன்பானவர்களே, மிக மிக அழகான வார்த்தை. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் வார்த்தையை கதைக்கின்ற போது அதை நல்ல முறையை மாற்று மத சில சகதுகளை பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய அந்த மத போதகர்கள் கதைப்பதற்கென்ற தனியான வாசகங்களை வைத்திருக்கிறார்கள், தனியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை வைத்திருக்கின்றார்கள். எனவே நாமும் மிக மிக அழகான வார்த்தை, அல்லாஹ் அந்த இடத்திலே ஹசன் என்று பயன்படுத்தவில்லை. ஹசன் என்றால் அழகு, அஹ்சன் என்றால் மிக மிக அழகு, அஃவல் வதின் என்று சொல்லுவார்கள். மிக மிக அழகான வார்த்தை. கணவன் மனைவிக்கு பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம், மனைவி கணவனுக்கு பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கலாம், அருமையான அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையாக
வார்த்தையாக இருக்கலாம், ஒரு முதலாளி தனக்கு கீழே உள்ள தொழிலாளருக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கலாம், அதாவது ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் தன்னுடைய முதலாளிக்கு தனக்கு சம்பளம் தரக்கூடிய அந்த எஜமானுக்கு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வார்த்தைகளை பலமுறை சிந்தித்து பலமுறை யோசித்து மிக மிக அழகான வார்த்தையை நாங்கள் கதைக்க வேண்டும். சொல்லுவார்கள் பழமொழியிலே, கண்ணியமான அடித்த அடியினுடைய காயம் மங்கி விடலாம், அது கொஞ்சம் காலத்திலே அது அழிந்து போகலாம், ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தாக்குவது, ஒரு மனிதனுடைய இந்த வார்த்தை பிரயோகம் அவருடைய உள்ளத்தை உடைத்தால் அதை செய்ய முடியாத பலவர்களே. சிலர் சொல்லுவார்கள், பேசின பேச்சை ஒரு காலமும் மறக்க முடியாது, அடித்த அடியை மறக்கலாம் என்பார்கள். எனவே நாம் பேசுகின்ற போது மிக மிக நிதானமாக அமைதியான முறையில் பேச வேண்டும். கெட்ட விடயங்கள் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, இட்டு கட்டக்கூடாது, கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, கொடுத்த தர்மங்களை மற்றவருக்கு சொல்லி காட்டக்கூடாது, மற்றவர்களுடைய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே விஷத்தரமான கருத்துக்களை பேசக்கூடாது. அன்பானவர்களை, எதை பேச வேண்டும்? உண்மையை பேச வேண்டும், நேர்மையை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும், மற்றவரை ஒற்றுமைப்படுத்துகின்ற விடயத்தை பேச வேண்டும். இப்படியான விடயங்களுக்கு தான் இஸ்லாம் முன்னுரிமை அளிக்கிறது அன்பானவர்களே. எனவே என்னுடைய நாவை பாதுகாப்பது மிக மிக அவசியமான விடயம். எந்த அளவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுங்கோலன் என்று அறிமுகப்படுத்திய ஃபிர்அவுனிடத்திலே 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த ஃபிர்அவுன் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை. அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான மேலான ரப்புன்னு சொன்னான். என்னத்தான் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்னான். சுபஹான ரப்பில் அலா என்று நாங்கெல்லாம் தொழுகையில ஓதுறோம். அந்த சிபத்து எனக்கு தான் இருக்குது, நான் தான் உயர்வானவன் என்று அந்த ஃபிர்அவுன் சொன்ன அந்த ஃபிர்அவுனிடத்திலே மிகப்பெரிய கொடுங்கோலன், நான் தான் அல்லாஹ் என்று வாதாடியவன், அந்த ஃபிர்அவுனிடத்திலே அல்லாஹ் 2 நபிமார்களை அனுப்புகின்றான். அந்த 2 நபிமார்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்க 2 நபிமார்களும் ஃபிர்அவுனிடத்திலே போகின்றீர்கள், நல்ல முறையிலே கதைக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். இத்ஹபா இலா ஃபிர்அவுன் இன்னஹு தகா, நீங்க 2 பேரும் ஃபிர்அவுனிடத்திலே போங்கள். ஃபிர்அவுன் வழி தெரியாமல், வழி தவறி அல்லாஹ்வுடைய பாதையை மறந்து வாழுகிறான். அவனுக்கு ஹக்கு பாத்தில் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாம வாழுகிறான். எனவே நீங்க 2 நபிமார்களும் ஃபிர்அவுனிடத்திலே செல்லுங்கள். ஃபிர்அவுனிடத்திலே சென்று ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்க இருவரும் மிருதுவாக சொத்தாக பேசுங்கள், கதையுங்கள் என்று சொல்லுகிறான். இஸ்லாத்தின் எதிரிதானே, நான் தான் ரப்புன்னு சொன்னானே, மிகப்பெரிய கொடுங்கோலன் தானே, அவனுக்கு எப்படி எழுதலாம், அவனுக்கு எப்படி கதைக்கலாம், அவனை எப்படி ஏசி தீர்க்கலாம் என்ற நிலைப்பாட்டிலே ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித்தார புத்திமதி, மிக சொத்தாக கதையுங்கள், மிருதுவாக கதையுங்கள். அப்படி கதைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லஹு யததக்கரு அவ் யக்ஸா, நிச்சயமாக அந்த ஃபிர்அவுன் அதாவது படிப்பினை பெறக்கூடும். எப்படி படிப்பினை? முஸ்லிம்கள் முஃமினுடைய நாவால நல்லதுதான் வரும், கெட்டது வராது. நாங்கள் ஏசினாலும் அவர்கள் திருப்பி ஏச மாட்டார்கள், நாங்கள் அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார்கள், அவர்கள் முன்மாதிரியானவர்கள் என்று படிப்பினை பெறுவான். அல்லது அவன் அல்லாஹ்வை பயப்படக்கூடும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் அழகான ஒரு புத்திமதியை சொல்லித் தருகிறான். எனவே நானும் நீங்களும் சர்வ சாதாரணமாக குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா, கணவன் மனைவியாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, வார்த்தை எல்லாம் பேசிவிடக் கூடாது. பிள்ளையாக பெற்றோராக இருக்கிறோம், கண்ட வாக்கில நாங்கள் கதைப்போம் வேண்டாம். கண்ணியமானவர்களே, அப்படி கதைத்து விட்டு அந்த குடும்ப வாழ்க்கை முறிந்துவிடும். எனவே நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள், எங்களிடத்தில் நிறைய குறை இருக்கலாம். மற்றவருடைய குறையை நாங்கள் தருகிறோம், எங்களுடைய குறையை நாங்கள் மறந்து விடுகிறோம். பிள்ளையுடைய குறையை தருகிறோம், தகப்பன் 1000 குறைகளோடு வாழுவான். ஆனால் சிறு பிள்ளை, பருவ வயதை அடையாத அந்த பிள்ளை
நன்மை தீமை தெரியாத அந்த பிள்ளையுடைய குறையை பெரிதாக பார்க்குகின்ற, தன்னுடைய குறையை காணாமல் இருக்கின்ற எத்தனையோ பெற்றோர் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிறருக்கு கை நீட்ட முன்னால் முதலாவது நாம் எமக்கு கை நீட்டுவோம். மற்றவருடைய குறையை கதைக்க முன்னால் ஒரு கணவன் நாம் எங்களுடைய குறையை கதைப்போம். நிச்சயமாக இந்த உலகம் மிக 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 தொலைவில் அல்ல, மிக மிக அண்மையிலே திருந்தக்கூடிய உலகமாக நிச்சயமாக இந்த உலகம் மாறும். அன்பானவர்களே, எனவே பிறருடைய குறைகளை தேடாமல் தாம் எங்களை பார்த்து எங்களை சிந்தித்து நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஏனென்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், மனிதனுடைய இயல்பு தன்மை என்ன தெரியுமா? தன்னுடைய குறையை பார்க்க மாட்டான், பிறருடைய குறையத்தான் பார்ப்பான். எனவே அப்படியான தன்மையில யாரும் இருந்து விடாதீர்கள். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நாங்க செல்வந்தராக வாழ்றோமா, எங்கட செல்வத்தை ஏழைக்கு முன்னால கதைக்க கூடாது. நாங்க ஆரோக்கியமாக வாழ்றோமா, நோயாளிக்கு முன்னால நாங்க எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கதைக்க கூடாது. பிள்ளை பாக்கியத்தோடு நாங்க வாழுகின்றோமா, பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளையை பற்றி கதைக்க கூடாது. நாங்கள் சுதந்திரமாக வெளியிலே வாழுகின்றோமா, சிறை கைதிக்கு முன்னால் எங்களுடைய சுதந்திரத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. நாங்க பலசாலியாக தைரியசாலியாக வாழ்றோமா, பலத்தை இழந்து கோழையாக வாழக்கூடியவருக்கு முன்னால் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய தைரியத்தையும் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடாது. அப்படி பேசுகின்றது போது ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனம் உடைந்து போகலாம். சாதாரணமாக ஒரு ஏழை இருக்கிறார், கொஞ்சம் யோசித்து பாருங்க, இருந்து கொள்ள வழியே இல்ல, வாடகை வீட்டுல இருக்கிறார், பயணம் செய்வதற்கு சொந்த வாகனம் இல்ல, பொதுவான வாகனங்கள்ல பயணம் செய்கிறார். ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு உணவில்ல, மாதம் முடிய கடனோடு காலம் கழிகிறது. இப்படியான ஒரு ஏழைக்கு முன்னால் சாதாரண ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு 3 நாள் வீடு, 3 நாள் வாகனம், வருமானம் ஒரு நாளைக்கு லட்சத்துக்கு மேல. ஆனா அந்த ஏழைக்கு மாதத்துக்கு வருமானமே 30,000 ரூபாய் கூட இல்ல. இவருக்கு ஒரு நாளைக்கு வருமானம் 1 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். இவருடைய வருவாயும் இவருடைய சுகண்டி இவருடைய நிம்மதி இவருடைய வீட்டை இவருடைய வாகனத்தையும் அந்த ஏழைக்கு முன்னால் கதைக்கின்ற போது அவருடைய மனம் உடைந்து போகும். இருப்பதற்கு வழியே இல்லையே, உண்டு கொள்ள வழியே இல்லையே, பயணம் செய்து கொள்ள வழியே இல்லையே, பிள்ளைகளை படிக்க வைக்க ஓத வைக்க எந்த செலவீனம் என்னிடத்திலே இல்லையே, இவருடைய பணங்களை பற்றி என்னிடத்திலே சொல்லுகிறாரே என்று அவருடைய மனம் உடைந்து போகலாம். அதனால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது, நாங்கள் மற்றவரிடத்திலே கதைக்கின்ற போது பலமுறை சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளால் மற்றவருடைய உள்ளங்கள் உடைந்து விடக்கூடாது. எனவே அன்பானவர்களே, எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. நபி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவன் வணக்கம் செய்த ஒரு இபாதத், வணக்கம் செய்த ஒரு ஆபித், இவர் சுவர்க்கவாதி என்றாம். சஹாபாக்கள் நல்லுபகார் அவரை பார்த்து நல்லுபதேசமாக அவர்கள் எல்லாம் பரிந்துரை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் சில வேளை அது இந்த நபர் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், செலவழிக்கக்கூடிய ஒரு விடத்திலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டியிருக்கலாம். இந்த 2 காரணங்களினால் சில வேளை நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்பட்டு நீங்கள் சுவர்க்கவாதி என்று சொல்கின்றீர்களே, அதற்கு மாற்றமான ஒரு இடத்துக்கு போகலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே எதை சொல்கிறேன், நாங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எங்களை நரகிலே கொண்டு வந்து போட்டுவிடும். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கலிமா, ஒரு வார்த்தை, ஒரு தஸ்பீஹ், ஒரு திக்ர் எங்களை சுவர்க்கத்திலே கொண்டு வந்து போட்டுவிடும். அதனால் நாவை பலமுறை சிந்தித்து பேசிக்கொள்வோம். இதனால் தான் நபி தோழர்கள் முன்னால் வாழ்ந்த நல்ல மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வாயிலை கல்லை போட்டுக்கொண்டு தங்களுடைய நாவை அடக்கி பாதுகாத்தார்கள். இது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற போது பிழையாக விளங்கும். அன்பானவர்களே, இது பிழையிலே அன்றைக்கு அவர் செய்தது சரியான ஒரு விடயம். எனவே எதை சொல்கிறேன் என்றால், இப்போது நாங்கள் மற்றவருக்கு முன்மாதிரியாக நல்ல வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த ஊரு கண்ணியமான ஒரு ஊர், நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு நல்லது ஒரு ஊர். ஆனால் இன்றைய சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், இளைஞர்கள் அந்த ஊரினுடைய பெயரை இல்மாக்கின்ற அளவுக்கு, அந்த நட்பெயரை போக்குகின்ற அளவுக்கு நடந்து கொள்கின்ற பல நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அந்நிய பிள்ளைகளோடு பழகுவது, அல்லது அந்நிய கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக தன்னுடைய மார்க்கமாக அவர்கள் நினைத்து அங்கே அவர்களுடைய திருமண பந்த உறவுகள் அல்லது வேறு வேறு விடயங்களிலே அங்கே அதை கலப்பது. அன்பானவர்களே, இதை சிலர் பார்க்கின்ற போது இஸ்லாம் இது இப்படித்தான் என்று என்ன தூண்டும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முன்மாதிரியானவர்களாக வாழ வேண்டும். ஒருவர் ஒரு குழியிலே விழுந்து விட்டாரா, ஒருவர் ஒரு ஆபத்திலே விழுந்து விட்டாரா, முன்னால் நடந்தவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டதா, அது எங்களுக்கு ஒரு ஆசானாக, அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவரை பார்த்து நானும் நீங்களும் திருந்த வேண்டும். இன்றைக்கு சில வாலிபர்கள் நாங்கள் பார்க்கிறோம்,
அந்நிய பிள்ளைகளோடு பழகி கண்ணியமானவர்களே திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் 1-2 பிள்ளையானதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க, திருமணம் அப்படியே முறிந்து போகிறது. இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடித்தார்கள். ஆனா இஸ்லாத்தை விட்டு 2 பிள்ளை காபிராகி போகுது, இஸ்லாத்தை விட்டு போகுது. இது இல்ல இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய பணி அன்பானவர்களே. எனவே இப்படியான வேலை நீங்க செய்வது, நீங்க நினைக்கிறீர்கள் நான் செய்வது நல்ல விடயம்தான், நான் செய்வது இஸ்லாத்துக்கு நல்ல காரியம்தான் என்று, ஆனால் பின்னால் மிகப்பெரிய ஒரு விளைவை அதை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நானும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்துக்கு நேரங்களை கொடுக்க வேண்டும். நாம் குழந்தைகளுக்கு நேரம் கொடுப்பது குறைவு, கணவன் மனைவியாக இருக்கிறோமா மனைவிக்கு நேரம் கொடுப்பது குறைவு, பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கணுமா உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கின்ற நேரம் குறைவு. எங்களை விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய நேரங்கள் எல்லாம் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இன்றைய தொழில்நுட்பத்திலும் கலந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை எதை சொல்கிறேன் என்றால், யாரோ ஒருவர் போடுகின்ற ஒரு போஸ்டுக்காக, யாரோ ஒருவர் போடுகின்ற ஒரு கட்டுரைக்காக நாம் மாஷா அல்லாஹ் லைக் போடாவிட்டால் அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான். எங்களுடைய பெற்றோரை பார்க்காவிட்டால், எங்களை நம்பி எங்களிடத்திலே ஒரு செல்ல பிள்ளையாக வளர்த்த ஒரு பிள்ளையை திருமணம் முடித்து தந்ததுக்கு பின்னால் அந்த மனைவியுடைய விடயங்களை குறைச்சி செய்தால், கணவன் மனைவியாக இருந்து நாங்கள் பெற்றெடுத்த அந்த ஈர குழந்தை என்று வர்ணிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயங்களை குறைச்ச செய்தால் நிச்சயமாக அதிலே அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கேட்பான். இன்று கணவன்மாறு கூப்பிட்டால் எத்தனையோ பெண்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள், பெற்றோர் கூப்பிட்டால் எத்தனையோ பிள்ளைகள் நான் இருக்கிற என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் யாரோ ஒருவர் போடுகின்ற போஸ்டுக்காக கமெண்ட் பண்ணுகின்ற, அங்கே லைக் போடுகின்ற எத்தனையோ பிள்ளைகளை சமூகத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களை எதை சொல்கின்றாய், இன்றைய நவ நாகரிகங்கள் எல்லாம் இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்தை அழிக்கின்ற வகையில் தான் செய்யப்படுகிறது. எனவே அதிலேயே விழுந்து நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை இழந்துவிடக் கூடாது. எனவே நாம் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அந்நிய பிள்ளைகளோடு நாங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். தொடர்புகளை பேணுகின்ற போது எங்களுடைய தேவையை முடித்து விட்டோமா நாம் திரும்பிவிட வேண்டும் அவர்களே. எனவே இந்த ஊருடைய ஒற்றுமையை நாங்கள் பாதுகாப்பது எங்கள் எல்லோருடைய கடமையாக இருக்கிறது. நல்ல விடயங்களை அதிகமாக கேட்க வேண்டும், பயான்களை அதிகமாக கேட்க வேண்டும், நல்ல விடயங்கள் அதிகமாக கதைக்க வேண்டும், மற்றவருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக அது ஒரு கவலையான மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியும், முழு உலகை எடுத்துக்கொண்டால் முழு உலகிலும் 700 கோடி மக்கள் வாழுகிறார்கள். 700 கோடி மக்களிலே 540 கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், 160 கோடி மக்கள் தான் முஸ்லீம்கள். இந்த 160 கோடி மக்கள் தான் மீதமுள்ள 540 கோடி மக்களுக்கு முன்மாதிரியானவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த 540 கோடி மக்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை தெரியாதவர்கள், குர்ஆனை தெரியாதவர்கள், ஹதீஸை தெரியாதவர்கள், இந்த இஸ்லாத்தை தெரியாதவர்கள். நானும் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு முன்மாதிரி நடிகர் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி விளையாட்டு வீரர் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி இப்ப உள்ள நவீன சாதனையாளர்கள் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அவர்களை முன்மாதிரியாக கொண்ட முஸ்லீம்களாகிய நாங்கள், இந்த முஸ்லீம்கள் நாங்கள் உலகிலே வாழக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக தீர வேண்டும். எனவே ஒரு முஸ்லீம் பயணம் செய்கின்றனா, அந்த பயணம் செய்கின்ற போது கூட இவர் ஒரு முஸ்லீம் தான் பயணம் செய்கிறார், அவர் நிதானமான முறை பயணம் செய்கிறார், பிறருக்கு ஆபத்தை ஏற்படுத்த மாட்டார், அவருடைய பயணம் இப்படித்தான் இருக்கு, முஸ்லீம்கள் இப்படித்தான் நடக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய முன்மாதிரிகள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்பானவர்களே. எனவே இந்த ஊரினுடைய பெருமதியை நாங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்வோம். மூலாதையர்கள், முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த ஊருக்காக நிறைய சேவை செய்திருக்கார்கள். நானும் நீங்களும் சேவை செய்யவிட்டாலும் பரவாயில்லை. அன்பானவர்களே, அந்த ஊரினுடைய கட்டுக்கோப்புகளை ஒழுக்கங்களை பாதுகாத்து செல்கின்றவர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும். ஊரினுடைய ஒரு விடயம் வந்து விட்டதா, அந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் பார்வையாராக இல்லாமல் பங்காராக, போராளிகளாக அதிலே இறங்கி இந்த ஊருக்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் திகழ வேண்டும். நிச்சயமாக நல்லதொரு ஊரை இளைய சமுதாயத்துக்கு கொடுத்து விட்டு செல்லலாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹுடைய அந்த அருளையும், அல்லாஹுடைய எல்லா சந்தர்ப்பத்தையும், அல்லாஹுடைய அந்த அருளையும் சக்கீனத்தையும் எல்லா சந்தர்ப்பத்தையும் பெறக்கூடிய மக்களாக, நாளைய மறுமையினாலே சுவர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. நாளைய வறுமை நாளில் எல்லாரையும் சுவர்க்கத்திலே நுழைய வைத்திடுவாயாக. யா அல்லாஹ் தக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கலிமாவை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் அந்த ஊரிலே ஒற்றுமையை நீ பாதுகாத்திடுவாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய இளைஞர்களுடைய ஒழுக்கத்தை நீயே பாதுகாத்திடுவாயாக. இளைஞர்கள் பத்தினித்தனமாக வாழக்கூடிய இளைஞர்கள் ஆக்கிடுவாயாக. சமூகத்துக்கு முன்மாதிரியான இளைஞர்கள் ஆக்கிடுவாயாக. அவருடைய வாலிப காலத்தை நாளைய மறுமை நாளிலே அல்லாஹுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய காலமாக ஆக்கி கொடுத்துடுவாயாக. அந்த வாலிபர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த
ஊருக்காக தியாகம் செய்த முன்னோர்களுக்கு கபூல் கொள்வாயாக, நல்ல முடிவை தந்துடுவாயாக, சக்கராத்துல எங்களுக்கு களிமா நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் நாளைய மறுமையினால நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ், நல்லோர்களை எங்களை சேர்த்து வையா அல்லாஹ், ஜன்னத்து ஃபிர்தௌஸ கூலியாக தந்து எங்களுக்கு அருள் யா அல்லாஹ். இந்த பள்ளியிலே அதான் சில எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் யா அல்லாஹ், இந்த பள்ளியிலே இமாம செய்த எத்தனையோ பேர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அத்தகைய நல்ல மக்களுக்கு நீ சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக கூலியாக